ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஜாலியாக சண்டே அதுவுமா ரெடியாக எங்கே கிளம்பிட்டோன்னு பார்க்குறீங்களா? நாம் இன்றைக்கி ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு தான் போகிறோம். எக்மோரில் இருக்க ஃபைஸ் மஹாலுக்கு தான் நம்ம போயிருந்தோம். ரீசெண்டாக நம்ம இங்கே முன்னாடியே வந்திருந்தோம் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு. இப்போ மறுபடியும் நமக்கு மேரேஜ் தான் இங்கேயும் வச்சுருக்காங்க. இதுக்குள்ளேயே 4-5 மண்டபம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நாம் இந்த மண்டபத்துக்கு இது வரைக்கும் போனது கிடையாது. ஷிராஸ் ஹாலுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு போனோம். இப்போ போகிறது ஃபைஸ் மஹால். மஹால்லாம் செம்ம சூப்பராக இருந்தது. வெளியேருந்து அவுட்லுக்கே நல்லா இருந்துச்சு. கட்சிக்காரங்க யாரோ வராங்க அப்படின்னு சொல்லி தான் நானும் நினச்சேன். யார் வந்தால் என்ன, நம்ம வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. வெளியில் அவுட்லுக் செம்மையாக இருந்தது. கார் பார்க்கிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு. நல்லா பெரிய ஹால் தான். வெஜிடேரியன் டைனிங் கூட தனியாக வச்சுருந்தாங்க. வெல்கம் பண்ணுறதுக்கெலாம் வெயிட் பண்ணிவிட்டு வெல்கம் பண்ணிட்டாங்க. ஒரு இடத்துல பார்த்தா ரொம்ப ஒரு கூட்டமாக இருந்தது. இந்த மண்டபத்திலே ஒரே இடத்துல நிறைய கேமரா வச்சு ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தாங்க. யாருன்னு எனக்கு ஃபஸ்ட்டு சரியாகவே தெரியல. நாம் போய் உட்காந்து ஃபோட்டோஸ் நிறைய எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தா நம்ம தலைவர் வைகோ சார். நம்பவே முடியல என்னால். நான் அவரை பார்த்ததே கிடையாது. இதான் நான் ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்குறேன். அவர் வந்ததுனால தான் இவ்வளோ கேமராவும் ஃபோக்கஸ் பண்ணி வச்சுருந்தாங்க போல். பொண்ணு மாப்பிள்ளை 2 பேரையும் உட்கார வச்சுருந்தாங்க. வைகோ சார், நிறைய முஸ்லீம் லீக் கட்சி தலைவர், நிறைய பேர் எல்லோரும் வந்திருந்தாங்க. எல்லோரும் ஸ்டேஜில் உட்கார வச்சு வீடியோஸ்லாம் நிறைய எடுத்துகிட்டு இருந்தாங்க. பெரிய பெரிய தலைலாம் வந்திருந்தாங்க. நாம் பார்த்துட்டோம். ரொம்ப நாள் நான் டிவியில் தான் வைகோ சாரை பார்த்துருக்கேன். இதான் ஃபஸ்ட் டைம் நான் நேரில் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவரை பார்த்தது. அவர் யார்கிட்டையுமே அவ்வளோவா பேசலை. நிறைய பேர் அவரே தான் பார்த்துட்டே இருந்தாங்க. ஸ்பெஷல் கெஸ்ட்டு, சீஃப் கெஸ்ட்டு இல்லையா? எவ்வளோ பெரிய கட்சி தலைவர் அவர். பரவாயில்ல, இந்த மேரேஜுக்கு வருவாருன்னு நான் கூட நினச்சி பார்க்கல. வேறு எங்கேயோ வந்திருக்காரு அப்படின்னு தான் நினச்சேன். சரி, அவரை பார்த்துட்டு அப்படியே வேறு என்ன, பசங்க பஞ்சு மிட்டாய் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பஞ்சு மிட்டாய், பாப்கார்ன் எல்லாமே வச்சுருந்தாங்க. பசங்களுக்கும் பஞ்சு மிட்டாய் வாங்கி கொடுத்தாச்சு. அப்படியே என்ன பாப்கார்ன் தான் வேணும் அப்படின்னாங்க. அதையும் வாங்கி கொடுத்தாச்சு. 2 பேருக்கும் வாங்கி கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் சைலண்ட்டாக இருங்க, நாங்கள் போய் எல்லாத்தையும் சுற்றி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் ஆஃப்டர் டைனிங் தான் சொல்லிட்டாங்க. டாபிக்ஸ் மட்டுமே 15 வச்சுருந்தாங்க. வைகோ சார் அதுக்கப்புறம் கிளம்பிட்டார். எல்லாருக்கும் நன்றி வணக்கம் அப்படிலாம் சொல்லிட்டு நாம் நேரில் பார்த்துட்டோம் அவரை. ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் நான் லேடிஸ் ஜென்ட்ஸ் தனித்தனியாக வச்சுருந்தாங்கல்ல, நாம் போய் லேடிஸ் உட்காந்துருக்க இடத்துல போய் உட்காந்துட்டோம். மாமியார் நாத்தனார் எல்லாருக்கூடையும் சேர்ந்து உட்காந்துட்டோம். 30 போல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன, சாப்பிட வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடுக்கும் நாங்கள் போய் உட்காந்தாச்சு. பிரியாணி நமக்காக வெயிட்டிங். சுட சுட மட்டன் பிரியாணி. ரைஸ் ரொம்ப நீட்டாக நல்லா சூப்பராக இருந்தது. அந்த ரைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சும்மாவே நான் மட்டன் பிரியாணி ரொம்ப பிடிக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. பிரெட் அல்வா, ரைட்டா, கத்திரிக்காய் பச்சடி எல்லாமே வச்சுருந்தாங்க. நானும் என் மாமியார், ஹஸ்பண்டு, பசங்க எல்லோரும் உட்காந்துட்டோம். சிக்கன் 65 ஒரு கட்டு கட்டிட்டோம். சரி, நம்ம சாப்பிட்டு பார்த்தா தானே நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டோம். செம்ம ஜூஸியாக இருந்தது. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. மட்டன் பிரியாணிக்கு ஈடு என்ன இல்லையே. அதானே, வந்தால் வாரம் ஃபுல்லாக மேரேஜ் வந்துடும், இல்லைனா மாதத்தில் ஒரு மேரேஜ் தான் வரும். சரி, நாம் இதை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி சாப்பிட்டாச்சு. ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஐஸ் தானே, ஐஸ் சாப்பிட்லன்னா எப்படி, ஐஸும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாம் வாங்கலைன்னா எப்படின்னு சொல்லிட்டு போய் சாப்பிட்டாச்சு. ஐஸையும் வாங்கியாச்சு. டாபிக்ஸ் 12 டாபிக்ஸ் கிட்ட வச்சுருந்தாங்க. ஐஸ்கிரீம் வாங்கிட்டு அந்த டாப்பிக்கும் நம்ம போட்டுக்கலாம். நான் வெறும் ஐஸ் மட்டுமே ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பார்த்தேன். உங்களுக்கே நல்லா தெரியும், எங்கே போனாலும் நான் ஒரு 4-5 ஐஸ் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னோடய அதிலே 2 வச்சுருக்கேன் பாருங்கள். நான் இந்த மேரேஜில் 3 ஐஸ் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் என்ன, எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் ஜாலியாக. அவங்கவுங்க ஃபேமிலியோடு நம்ம பேசிகிட்டு இருந்தாங்க. ஹப்பியும் அவங்க ஃபேமிலியோடு சேர்ந்து பேசிகிட்டு இருந்தோம். மேரேஜ் போனால் தானே எல்லாரையும் பார்த்து பேச முடியும், ஜாலியாக இருக்க முடியும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவங்கவுங்க ஒர்க்கை பார்த்துட்டு இருக்க வேண்டியது தானே, வேறு வழி. எங்கன்னா போனால் தான், இது மாதிரி எங்கன்னா போனால் தான் யாருக்காவது மேரேஜ் வச்சா தான் எல்லா ரிலேஷன்லேயும் பார்க்க முடியும். பசங்க எல்லாருமே மாமா செல்லம்ஸ், மாமா பசங்க எல்லாருமே. அதனால் ஹப்பி கூட நின்று ஃபோட்டோலாம் நிறைய எடுத்துக்கிட்டாங்க. அவர் பசங்கக்கிட்ட நல்லா ஜாலியாக இருப்பார். அதுக்கப்புறம் என்ன, நாம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம்.